தீர்க்கதரிசிகளே கவனியுங்கள். Prophetic teachers, listen to me. தீர்க்கதரிசன போதகர்களே கவனியுங்கள். If you want to operate in the office of a prophet, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலையை நீங்கள் செய்ய விரும்பினால் always remember, எப்பொழுதுமே நினைவில் கொள்ளுங்கள், you are a little savior. நீங்கள் குட்டி இரட்சகர். Savior spirit இயேசு கிறிஸ்துவின் ஆவி is within you. அது உங்களுக்குள் இருக்கிறது. Jesus spirit இயேசுவின் ஆவி is within you. உங்களுக்குள் இருக்கிறது. Revelation 19:10 says, வெளிப்படுத்தல் 19:10 சொல்லுகிறது. how many of you believe the angels bring the message from heaven? பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். Who is a prophet? யார் தீர்க்கதரிசி? Prophet also gets message from heaven. பரலோகத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறவர்களும் தீர்க்கதரிசிகளே. Sometimes for a prophet, சில நேரங்களிலே தீர்க்கதரிசிக்கு angels will bring the message. தேவதூதர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். So the angel says to a prophet apostle, அதாவது தீர்க்கதரிசன அப்போஸ்தலரிடத்திலே ஒரு தேவதூதன் சொல்லுவான், I am your co-worker. நான் உன்னோட சேர்ந்து வேலை செய்யற ஆள்பா. Everybody say, the testimony of Jesus இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி is the spirit of prophecy. அது தீர்க்கதரிசன ஆவியாய் இருக்கிறது. Everybody say, the testimony of Jesus இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி is the spirit of prophecy. அது தீர்க்கதரிசன ஆவியாய் இருக்கிறது. Revelation chapter 1 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் verse 1 and 2. 1-2 வசனங்கள். The revelation of Jesus Christ which God, the whole book of Revelation is the revelation of Jesus. வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய முழு புத்தகமும் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகிறது. Everybody say, the whole book of Revelation வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதும் is not a revelation about 10 horns and 10 horns, 10 கொம்புகளை குறித்தும் 10 வாதைகளை குறித்தும் சொல்லப்படுறதில்ல. It's about the revelation of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாகும். Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Father gave the message to Jesus. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தியை கொடுத்தார். Jesus gave the message to an angel and sent it to John. இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதனிடத்திலே செய்தியை கொடுத்து யோவானுக்கு கொடுக்க சொன்னார். It's all about Jesus. எல்லாமே இயேசுவை பத்தி தான். How Jesus looks at the church. எப்படி இயேசு கிறிஸ்து சபையை பார்க்கிறார். That's the spirit of prophecy. அதுதான் தீர்க்கதரிசன ஆவி. சொல்லுங்க. I have something against you. உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. Spirit of prophecy. அது தீர்க்கதரிசன ஆவி. Hallelujah. What Jesus thinks about the church. சபையை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார்? What Jesus wants to talk to your church. ஒரு சபையிடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன பேச விரும்புகிறார்? Why? ஏன்? Everybody say Jesus is the head. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே தலை. The church is the body. சபை சரீரம். From the head, அந்த தலையிலிருந்து the direction must come to the body. சரீரத்துக்கு வழிநடத்துதல் வர வேண்டும். ஒரு ஹalleluya சொல்லலாமா? From the head, தலையிலிருந்து the message must come to the body. செய்தி சரீரத்துக்கு வர வேண்டும். And through the spirit of prophecy, தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாக the message of head is communicated to the body. தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாக செய்தியானது தலையிலிருந்து சரீரமாகிய சபைக்கு வருகிறது. That's why we need the spirit of prophecy. ஆகவே தான் தீர்க்கதரிசன ஆவி நமக்கு தேவைப்படுகிறது. When a prophet comes to the church, ஒரு சபைக்கு தீர்க்கதரிசி வரும் பொழுது it's as if Jesus is standing before the church. சபைக்கு முன்பாக இயேசுவே நிற்கிறதை போல இருக்கிறது. When a prophet opens his mouth, ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வாயை திறக்கும் பொழுது it's as if the head of the church is talking to the church. சபையின் தலையானது சபையின் சரீரமாகிய சபைக்கு பேசுவது போல இருக்கிறது. Are you listening to me? நான் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிகிறதா? Do you listen? நீங்க கவனிக்கிறீங்களா? You need, if you want to know what is your condition, உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை அறிய விரும்பினால் find out a prophet. ஒரு தீர்க்கதரிசியை கண்டுபிடிங்கள். I tell you for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். Many times the pastors tell me, அநேக நேரங்களிலே போதகர்மார் சொல்லி இருக்கிறார்கள், by listening your message to my church, I understand the condition of my church. நீங்கள் எங்க சபைக்கு வந்து நீங்க கொடுத்த செய்தியை கேட்ட பிறகுதான் நான் நடத்துற சபையினுடைய நிலையை எனக்கு தெரியுது என்னன்னு சொல்லி இருக்கிறார். We need prophets. நமக்கு தீர்க்கதரிசிகள் அவசியம். God is looking for prophets. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எதிர்பார்க்கிறார். Who can communicate his plan to his body. அவருடைய சரீரமாகிய சபைக்கு தலையிலிருந்து கொண்டு வருகிறவர் யார் செய்தியை? Who can bring the head, the direction from the head to the body. சரீரமாகிய சபைக்கு தலையிலிருந்து வழிநடத்துதலை கொண்டு வருகிறவர் யார்?
அப்படி கேட்கிறார். அப்படி கேட்கிறார். No, what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for me? எனக்காய் யார் போவார்? One day the Lord told me. ஒரு நாள் கர்த்தரிடத்திலே சொன்னார். Everybody is using it for missionary calling or evangelistic calling. எல்லாருமே சபையை மிஷனரி காலிங்கோ அல்லது சுவிசேஷ பணிக்கோ பயன்படுத்துகிறார்கள். Who will go? யார் போவா? Who will go? யார் போவா? Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? The Holy Spirit told me. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே சொன்னார். It's not a call for an evangelist. It's a call for a prophet. இது ஒரு சுவிசேஷர்களுக்கு விடுக்கிற அழைப்புள்ள கர்த்தர் சொன்னது. அது ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார். விளங்குதாமா? You know what Jesus said? இயேசு யாரை அழைக்கிறார்? God looked at Isaiah. கர்த்தர் ஏசாயாவை பார்த்தார். Who was Isaiah? ஏசாயா யார்? He was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி, Yes sir, சுவிசேஷகர் no, அல்ல. சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? Was he a prophet? அவர் ஒரு தீர்க்கதரிசி. Then God said, பிறகு கர்த்தர் சொன்னார், Who will go for me? எனக்காக யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? யாரை நான் அனுப்புவது? That means அதனுடைய அர்த்தம், there is a need for prophet. இன்றைக்கு தீர்க்கதரிசிக்கு ஒரு தேவை உண்டு. And you have the spirit of prophecy. உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசன ஆவி இருக்கிறது. Maybe you are a teacher. நீங்க ஒருவேளை போதகராய் இருக்கலாம். But when you open up your spirit for the spirit of prophecy, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தீர்க்கதரிசன ஆவிக்கு திறந்து கொடுத்தால், your teaching will be a prophetic teaching for the church. சபைக்கு வேண்டிய தீர்க்கதரிசன போதனையை நீங்கள் கொடுக்க முடியும். விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? சொல்லுங்க. Are you able to understand? நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? What the body needs is the message from the head, not from your head. இந்த சரீரத்துக்கு தேவையான செய்தி அந்த தலையினிடத்திலிருந்து வர வேண்டும், உங்கள் தலையினிடத்திலிருந்து வரக்கூடாது. பக்கத்துல இருக்கிற தலையை போட்டு ஒரு தட்டு தட்டுங்க. பக்கத்துல இருக்க தலையை பார்த்து ஒரு தட்டு தட்டுங்க. சொல்லுங்க, பாஸ்டர், prophet, தீர்க்கதரிசியே, apostle, அப்போஸ்தலரே, what the church needs இன்றைக்கு சபைக்கு என்ன தேவைனா, is not a message from your head, உங்க தலையிலிருந்து வரக்கூடிய சரக்கு இல்ல, but they need the message from Jesus' head. இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்திலிருந்து வர வேண்டிய ஒரு வழிநடத்துதல் செய்தி. See, I preach 7 hours non-stop. 7 மணி நேரம் விடாமல் பிரசங்கம் பண்ணேன். You know how much time I take to prepare my message? என்னுடைய செய்தி அந்த 7 மணி நேரம் ஆயத்தப்படுத்த எவ்வளவு நேரம் எடுக்கிறேன் தெரியுமா? 14 hours. 14 மணி நேரம். No. இல்ல. You know what I do? என்ன தெரியுமா செய்றேன்? I pray in tongues for 3 hours. 3 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். Sometimes 4 hours. சில நேரம் 4 மணி நேரம். When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது all of a sudden திடீரென்று I see my message. என்னுடைய செய்தியை பார்க்கிறேன். You may say, brother, yes. Yes, 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 yes. என்ன Spirit of பிரதர்? sensitive spirit, singing spirit, என்ன பிரதர்? serious spirit. எஸ் ன்னு செய்தி வருது. அது பாடல் ஆவி, அது பரிந்து பேசுகிறார், இப்படிலாம் சொல்றீங்களே. How do you get it? எப்படி அதை பெறுகிறீர்கள்? When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது the words come into my spirit. என்னுடைய ஆவியிலே வார்த்தைகள் வருகிறது. Sometimes, சில நேரத்துல brother prophets, listen to me. தீர்க்கதரிசிகளே கவனியுங்கள். 7 hours message, I get it in 10 minutes. 7 மணி நேரம் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை 10 நிமிஷத்துல பெறுறேன். But I pray in tongues 7 hours. ஆனால் 7 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிக்கிறேன். Why? ஏன்? I fear. நான் பயப்படுகிறேன். I tremble. நான் நடுங்குகிறேன். The only fear I have எனக்கு இருக்கிற ஒரே பயம், before the pulpit, நான் பிரசங்க பீடத்துக்கு வரும்போது, Lord, கர்த்தாவே, let not something go to the people from my head, but from you. ஆண்டவரே, இந்த தலையிலிருந்து உம்முடைய சரீரமான சபைக்கு ஒரு செய்தியும் போக கூடாது. தலைமையாகி உம்முடைய தலையிலிருந்து அவர்களுக்கு செய்தி வர வேண்டும் என விரும்புகிறேன். I preached for 37 years. 35 வருடங்களுக்கு மேலாக 37 வருடம் பேசி இருக்கிறேன். Why should I struggle? ஏன் நான் நடுங்க வேண்டும்? Why should I pray in tongues? ஏன் அந்நிய பாஷை ஜெபிக்க வேண்டும்? You ask Pastor Joseph Balachandran. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் You கேளுங்க. ask all my family people. என்னுடைய குடும்ப நபர்கள்ட்ட கேளுங்க. Why I am in my room till I come to the pulpit? நான் இங்கே வருவதற்கு பிரசங்க பீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன் அறைக்குள்ள இருக்கிறேன்? Because I don't know the scripture. எனக்கு என்ன வேத வசனம் தெரியாதா? Because I have not preached. நான் இதுவரை பிரசங்கம் பண்ணி பழகவே இல்லையா? Thousands of messages I have preached. ஆயிரக்கணக்கான செய்திகளை பிரசங்கித்திருக்கிறேன். But when I come here, ஆனால் நான் இங்க வரும் பொழுது, even for 10 minutes, 10 நிமிடம்னாலும் I tune my spirit. என்னுடைய ஆவியை அவருடைய ஆவியோடு இணைக்கிறேன். Sometimes to preach for 10 minutes I have to pray in tongues for 2 hours. சில நேரம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் ஜெபம் பண்றேன். When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது, from the head, தலையிலிருந்து, from his head, அவருடைய தலையிலிருந்து to my spirit,
spirit, என்னுடைய ஆவிக்கு the words come, வார்த்தைகள் the வருகிறது, message comes, செய்தி வருகிறது, even the reference. அதனுடைய உவமானங்கள். When I pray in tongues, Bible குறிப்புகள், அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போதே வசன குறிப்புகள், the scripture reference. அதனுடைய வசன குறிப்புகள், இணை வசனங்கள். I don't take concordance and see it. நான் கண்காடனை எல்லாம் எடுத்து ஒத்த வேத ஆக்கி அகராதி எல்லாம் பார்க்கிறது இல்ல. When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது the Lord shows me, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். in my spirit, என்னுடைய ஆவியிலே, not like a vision, ஒரு தரிசனம் போல அல்ல, but in my spirit, என்னுடைய ஆவியிலே, all of a sudden, திடீரென்று I see second Kings 2. ரெண்டு ராஜாக்கள் 12 Then I just note it down. பிறகு அதை குறித்துக் கொள்ளுகிறேன். Then I pray in tongues. பிறகு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். Then another yes comes. இன்னொரு வசனம் வருகிறது, yes. Then I note it down. பிறகு அதை குறித்துக் கொள்ளுகிறேன். Then I pray in tongues. பிறகு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். Then another yes comes. பிறகு இன்னொரு yes வருது. Sometimes the example comes. அது உவமானங்கள் வருகிறது. Why should I do it? ஏன் அதை நான் செய்ய வேண்டும்? God knows. கர்த்தருக்கு தெரியும். God knows. கர்த்தருக்கு தெரியும். When I go to heaven, நான் பரலோகத்துக்கு போகும் I can பொழுது boldly see Jesus. நான் தைரியமா இயேசுவை பார்ப்பேன். I can say Jesus. நான் இயேசுவிடத்தில் சொல்லுவேன். As long as I was in this world, நான் இந்த உலகத்திலே இருந்த வரையிலே I never preached my own theory. ஒருபோதும் நான் என்னுடைய சொந்த கதையை பேசவில்லை. Not something out of my study. என்னுடைய நான் ஏற்கனவே படித்ததிலிருந்து நான் பேசவில்லை. What the word you gave me, I gave it. நீர் கொடுத்த வார்த்தையை நான் கொடுத்தேன். Whether people understood or not, that's not my job. ஜனங்கள் புரிஞ்சுக்கறாங்களோ இல்லையோ அது ஏன் வேலை இல்ல. Whether they like it or not, that's not my job. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ஏன் வேலை இல்ல. I heard God. நான் தேவனிடத்திலிருந்து கேட்டேன். Spirit of prophecy is the spirit of Jesus. தீர்க்கதரிசன ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. It communicates the head message to the body. அது தலையிலிருந்து இருக்கக்கூடிய செய்தியை சரீரமாகிய சபைக்கு கொடுக்கிறது. Spirit of prophecy தீர்க்கதரிசன ஆவி is the testimony of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. Hallelujah. Hallelujah. Though John was an apostle, யோவான் ஸ்நானகன் ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தாலும் John was primarily a prophetic apostle. தீர்க்கதரிசன ஒரு அப்போஸ்தலனாக அடிப்படையிலே யோவான் இருந்தார். That's a big subject. I don't want to go into it now. அது ஒரு பெரிய பாடம், அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. Double calling. ரெண்டு இரட்டை அழைப்பு. Peter was an evangelistic apostle. பேதுரு ஒரு சுவிசேஷக அப்போஸ்தலர். So I'm not going deep into it now. அதுக்குள்ள ஆழமாய் போக விரும்பவில்லை. Paul was a teaching and apostle. பவுல் அப்போஸ்தலர் ஒரு போதக அப்போஸ்தலர். Whatever it is. எது எப்படியோ, when the prophetic comes, தீர்க்கதரிசன ஆவி வரும் பொழுது the head தலை and the body சரீரம் is connected. ஒன்றோடு ஒன்று இணைகிறது. Lift up your hand and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Yes, Holy Spirit. ஆமாங்க ஆவியானவரே, I want to be a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க விரும்புகிறேன். I know what is my spirit. என்னுடைய ஆவி என்ன என்பது எனக்கு தெரியும். சொல்லுங்க, I know what is my spirit. என்னுடைய ஆவி எது என்பது எனக்கு தெரியும். My spirit என்னுடைய ஆவி gets everything from the head. அது தலையிலிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்கிறது. My spirit என்னுடைய ஆவி is the ladder between Jesus and the church. சபைக்கும் இயேசுவுக்கும் நடுவிலே இருக்கிற ஒரு ஏணி. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, the prophet spirit ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி is a ladder, அது ஒரு ஏணி, between the head and the body, தலைக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏணி, between Jesus and the church. இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஏணி. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, I have the ஏணி. எனக்கு ஒரு லேடர் இருக்கிறது. My spirit is a ladder. என்னுடைய ஆவி ஒரு ஏணி. It goes to the head. அது தலைக்கு போகிறது. Gets his message செய்தி, அவருடைய செய்தியை பெறுகிறது. and gives it to the church. அது சபைக்கு கொடுக்கிறது. Shall I tell you? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? When you preach such words, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது I cannot explain you. நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய முடியாது. Why people come here, brother? ஏன் ஜனங்கள் இங்க வருகிறாங்க பிரதர்? Why did you come? நீங்க எதுக்கு வந்தீங்க? You are all busy people. நீங்கள் ரொம்ப அலுவல் நிறைந்தவர்கள். Are you not a good preacher? உங்களுக்கு ஒரு பிரசங்க, நீங்க நல்ல பிரசங்கியார் இல்லையா? Why people come wherever I go? நான் எங்கெல்லாம் போறேனா ஏன் ஜனங்கள் வருகிறார்கள்? Why? ஏன்? I don't call Kamala or Ramesh or Sundar. சுந்தர், கமலா, ரமேஷ் என்று பெயரை சொல்லி நான் அழைக்கிறது இல்லை. That's a great ministry. அது ஒரு பெரிய ஊழியம் தான். But I'm not doing it. ஆனால் அதை நான் செய்யவில்லை. But why people come? ஏன் ஜனங்கள் வருகிறார்கள்? They know அவர்களுக்கு தெரியும் His word இவருடைய வார்த்தை is His word. அது அவருடைய வார்த்தை. His word அவருடைய வார்த்தை is His word. அவருடைய வார்த்தை. That's the power. அதுதான் வல்லமை. Hallelujah. Hallelujah. Today இன்றைக்கு I am standing here with a burden. ஒரு பாரத்தோடு இங்கே நிற்கிறேன். Not with a teaching material. இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கக்கூடிய குறிப்புகள் மாத்திரம் கொண்டு I வரவில்லை. believe it with all my heart. என்னுடைய முழு இருதயத்தோடு நம்புகிறேன். God knows கர்த்தருக்கு தெரியும் what is my heart என்னுடைய cry. இருதயம் எதை குறித்து கதறுகிறது. May the spirit of prophet come and take over you. தீர்க்கதரிசியின் ஆவி வந்து உங்களை மேற்கொள்ளட்டும். Let hundreds of prophets come.
இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இந்த இடத்துல எழும்பட்டும். Hallelujah. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருங்க, Lord, I understand what is my spirit. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய ஆவி என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். Shall I tell you a good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? A prophet, ஒரு தீர்க்கதரிசி, the spirit of prophecy ஒரு தீர்க்கதரிசன ஆவி does the bypass surgery. அது ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்கிறது, அறுவை சிகிச்சை. The spirit of prophecy, குறுக்கு அறுவை சிகிச்சை. listen, the spirit of prophecy, ஒரு தீர்க்கதரிசன ஆவி, your spirit உங்களுடைய ஆவி connects to Jesus' spirit, அது இயேசுவுடைய ஆவியோடு சேர்கிறது. bypassing the brain. அது மூளையை தவிர்த்து உள்ளே போய் விடுகிறது. You want to go by bypass road? நீங்கள் அந்த கிளை சாலையின் வழியாக போகிறீர்கள். How many of you want to go by bypass road? எத்தனை பேர் கிளை சாலையின் வழியாக போக விரும்புகிறீர்கள்? Shortcut. குறுக்கு வழி. Within 15 minutes, 15 நிமிடத்திலே you can revive the church. நீங்கள் சபையை உயிர்ப்பித்து விடலாம். Within 1 hour message, ஒரு மணி நேர செய்தியை you can change the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். That's the spirit of a prophecy. அதுதான் ஒரு தீர்க்கதரிசன ஆவி. Today, இன்றைக்கு I want everybody to open your spirit. இன்றைக்கு எல்லாரும் உங்களுடைய ஆவியை திறக்கும்படியாய் கேட்கிறேன். Know what is your spirit. உங்களுடைய ஆவி என்னதென்பதை I கண்டுகொள்ளுங்கள். have prayed to the Lord. நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். Lord, கர்த்தாவே, the prophets must receive a new anointing today. தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And all the other ministries மற்ற எல்லா ஊழியங்களும் must receive the spirit of prophecy, and something must be added in their calling. அவர்களுடைய அழைப்போடு தீர்க்கதரிசன அழைப்பும் ஆவியும் இணைந்து விட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. The spirit of a prophet ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி is அது a speaking voice of God. அது தேவனுடைய பேசும் சத்தம். He is the echo of heaven. பரலோகத்தின் எதிரொலி. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Who is struggling more, me or Jayaseelan? இப்ப நிறைய பாடுபடுறது யாரு, நானா ஜெயசீலனா? Is he thinking about the next word he has to speak? அவர் பேச வேண்டிய அடுத்த வார்த்தையை அவர் யோசிக்கிறாரா? Is he concerned about the references he has to give you? அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மற்ற வசன குறிப்புகளை எல்லாம் யோசிக்கிறாரா? What is he doing? அவர் என்ன செய்கிறாரு? He is my spokesman for Tamil people. தமிழ் மக்களுக்கு என்னுடைய வாயா இருக்கிறாரு, கொடுக்கிறத வாங்குறாரு, கொடுக்கிறாரு. That's the spirit of your spokesmanship. அதுதான் அந்த பேச்சாளனுடைய வாங்கி கொடுக்கிறவனுடைய வேலை. In one sense it's very easy. ஒரு வகையில பார்த்தா ரொம்ப சுலபம். In another sense it's very hard. இன்னொரு வகையில பார்த்தா ரொம்ப கஷ்டம். To tune your spirit it takes long time. உங்களுடைய ஆவி அந்த ஆவியோடு இணைப்பதற்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். Once when you are tuned, அத ஒண்ணு ஆயிட்டீங்கன்னா sama jaliya hallelujah to the king of kings. It will just flow. Hallelujah. It will just flow. நீங்க யார் பேசுறது தெரியாது, அப்படி ஒண்ணா போய்க்கிட்டே இருக்கும். Shall I tell you the news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Many times அநேக நேரங்கள்ல the words come through me. என்னோடு வருகிற வார்த்தைகள், The words that come through me, என் மூலமாக வருகிற வார்த்தைகள் I hear it myself. நானே கேட்டுக்கிறேன். Before you receive it, I receive it. நீங்க பெறறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல பெற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு முன்னாடி பெனிஃபிட் ஃபண்ட் ஆயிடுறோம் நாங்க. That is why sometimes when I make a joke, whether you laugh or not, I laugh. அதனால தான் உங்களுக்கு சிரிப்பு காமிக்கும் போது நீங்க சிரிக்கிறீங்களோ இல்லையோ நாங்களே சிரிச்சுக்கிட்டு, Whether you cry or not, I cry. நீங்க அழுகுறீங்களோ இல்லையா அழுதுறோம். The reason is காரணம் என்னன்னா, the words comes out of me. என்னிடத்தில் வெளியாக வருகிற வார்த்தைகள், I'm not talking about what I receive in the room. நான் அறையிலே பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையை சொல்லவில்லை. That அது plus அதோடு once when I receive the message there, அங்கே செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறேன். it's a small seed. அது ஒரு சின்ன வித்து. Then I come here. இங்க வரும் பொழுது Then the Holy Spirit speaks. பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது The words come. வார்த்தைகள் வருகிறது. I myself listen it first time. முதல்ல அவர் பேசுறத முத தடவை நானே கேட்கிறேன். How many of you understood what I am எத்தனை saying? பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? How many of you can say, oh brother, now I understand where I am? இப்போ எனக்கு தெரியுது பிரதர் நான் எங்க இருக்கிறேன். For every preacher this is an experience. எல்லா பிரசங்கியார்களுக்கும் இது ஒரு அனுபவமா இருக்கும். But for a prophet, ஆனால் தீர்க்கதரிசிக்கு it's 100%. இது 100% இது அவங்க பிராணனாவே மாறிடுது. The moment she starts greeting, அவர் அப்படி அவர்களை வாழ்த்து சொல்லும் போதே the greeting will become a message. அவருடைய வாழ்த்தே ஒரு செய்தியாய் வருகிறது. How many of you have seen me when I introduce something, a message comes? நான் ஒன்றை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போதே செய்தி வந்துரும். எத்தனை பேருக்கு தெரியும்?
You know why I say I? ஏன் நான் சொல்றேன்? Just to show you that it's easy. அது ரொம்ப சுலபம்ங்கிறதுக்காக சொல்றேன். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். The prophet's word ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை is as powerful as God's word. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சக்தி மிகுந்ததோ அவ்வளவு சக்தி உள்ளது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. The word of a prophet, ஒரு தீர்க்கதரிசியினுடைய the ஆவி, word of Jesus, இயேசுவின் வார்த்தை is same. ஒன்றே. It carries அது சுமக்கிறது the same power, அதே வல்லமை, the same authority, அதே அதிகாரம். because ஏனென்றால் the origin அதனுடைய is துவக்கம் not a prophet, அது தீர்க்கதரிசி but the அல்ல, head of the church. அது சபையினுடைய தலையிலிருந்து துவங்கி வருகிறது. ஆமென். Hallelujah. ஹalleluya. If you are an apostle, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் everybody lift up your hand. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Your hand is a miracle. உங்களுடைய கையே அற்புத கை. The Bible says வேதம் சொல்லுகிறது God did many miracles through the hands of apostles. அப்போஸ்தலருடைய கரத்தினாலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். If you are a pastor, நீங்கள் ஒரு மேய்ப்பராய் இருப்பீர்கள் என்றால் it's mostly a heart, emotion. உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்ச்சி, That it's called pastor's heart. அது மேய்ப்பனுடைய இருதயம். எல்லாரும் கையை விட்டு சொல்லுங்க, pastor's heart. மேய்ப்பனின் இருதயம். If you are an evangelist, நீங்கள் ஒரு சுவிசேஷகனாய் இருந்தால் it's Jesus' feet. அது இயேசுவின் பாதம். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, feet. அது இயேசுவின் பாதம். That's why the Bible says how beautiful are the feet of those who take the gospel. அதனால தான் வேதம் சொல்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் எத்தனை அழகானவைகள். But if you are a prophet, ஆனால் ஒரு நீங்கள் தீர்க்கதரிசி என்றால் you are not the hand of Jesus. நீங்கள் இயேசுவின் கரமல்ல, You are the mouth of Jesus. நீங்கள் இயேசுவின் வாயாக You இருக்கிறீர்கள். are a mouth of Jesus. நீங்கள் இயேசுவின் வாயாக இருக்கிறீர்கள். எல்லாரும் கையை விட்டு சொல்லுங்க, prophet எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, தீர்க்கதரிசி has the spirit of God's voice. தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய சத்தத்தின் ஆவி இருக்கிறது. ஆமென். Hallelujah. ஹalleluya. The Bible says in Jeremiah எரேமியாவிலே வேதம் சொல்லுகிறது chapter 15, 15ஆம் அதிகாரத்திலே is it verse 19? 19ஆம் வசனமா? Therefore, thus says the Lord, if you return, then I will. Thus says the Lord. Everybody chicken, quick. அதனால கர்த்தர் சொல்லுகிறதாவது, Thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறதாவது, If you return, If you return to me, I நீ will என்னிடத்திலே restore you. திரும்பினால் I will restore you. I will restore you. Before me, you will stand. Yes. And if you extract the precious from the worthless, Everybody say. In எல்லாரும் your சொல்லுங்க. mouth, உன்னுடைய வாயிலே the words come. அங்கே வார்த்தை வருகிறது. Some words சில வார்த்தை are worth words. விலையேற பெற்ற வார்த்தை, Some words சில வார்த்தை are worthless words. சில தீர்ப்பான வார்த்தை. எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, if your mouth உங்களுடைய வாய் extracts what is good and what is bad, உங்களுடைய வாயிலே விலையேற பெற்றதை தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் you will become my spokesman. நீ என் வாய் போல் இருப்பாய், என்னுடைய வாயாக இருப்பாய். எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, my spirit என்னுடைய ஆவி is the spirit of God's spokesman. அது தேவன் பேசுகிற வாய் உள்ளது. There is another translation. இன்னொரு மொழிபெயர்ப்பு, You shall be like my mouth. நீ என் வாயாவே ஆயிருவப்பா, என் வாய் மாதிரி ஆயிருவ. If you open your mouth, நீ உன் வாயை திறந்தா Jesus opens his mouth. இயேசு அவர் வாயை திறக்கிறார். Everybody lift up your hand and say, thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த I am ஆவியானவரே. God's mouth. I am 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 God's mouth. நான் தேவவாய், நான் தேவனின் வாய். Come on, நான் lift up. தேவனின் வாய், நான் தேவனின் வாய். I am the mouth of God. நான் தேவனின் வாய். ரே மலரதோலர Ataramarandara. நான் தேவனின் வாய். நான் தேவனின் வாய். என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. What should I speak? என்ன சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லாமல் வாயை மூடும் ஆவியானவரே. Without your desire, I cannot ஓம் speak one word, விருப்பம் Lord. இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லாமல்
வாயை மூடும் ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Spirit. தீர்க்கனின் ஆவியானவரே, Holy Spirit. தீர்க்கனின் ஆவியானவரே. Spirit of prophecy. Listen. நல்லா கவனிங்க. If you want to be a spokesman for God, தேவனுக்கென்று பேசும் வாயாய் இருக்க விரும்பினால் don't be a spokesman for the devil. சாத்தானின் பேச்சாளனாய் இருக்காதீர்கள். Satan and Jesus, both of them cannot use your tongue. சாத்தானும் இயேசுவும் ஒரே நேரத்தில் உங்கள் நாவை பயன்படுத்த முடியாது.